இங்க ஒரு குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன ஃபுட்பால் அவனோட முகத்துல வேகமா வந்து விடுது. உடனே அவன் பதட்டத்துல எழுந்து பார்க்கும்போது அவனோட பேரண்ட்ஸ் திடீர்னு குட்டியா மாறி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அவனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளேயே அவனோட அப்பா அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும்னு சொல்றாரு. உடனே அவரை கவனமா தூக்கிட்டு போய் டாய்லெட் மேல நிக்க வைக்கிறான். அடுத்ததா அவனோட அம்மாவோட கால்ல காயம் இருந்ததால உடனே காயத்துக்கு அடிக்கிற ஒரு ஸ்ப்ரேயை எடுத்து அவங்களோட முட்டியில அடிக்கிறான். இருந்தாலும் அம்மாவுக்கு அது திருப்தி ஆகல. அடுத்ததான் அலெக்ஸ் அவனோட அப்பாவை பார்க்க போகும்போது தெரியாம அவரை டாய்லெட்டுக்குள்ள தள்ளி விட்டுறான். வேற வழி இல்லாம உடனே அவரை திரும்பவும் வெளியே எடுத்துறான். அதுக்கப்புறம் 2 டூத் பிரஷ் கப்பை எடுத்து அதுல தண்ணியை ஃபில் பண்ணி அவங்கள அதுல குளிக்க வைக்கிறான். அதுக்கப்புறமா ஹேர் டிரையரை எடுத்து அவங்கள காயவும் வைக்கிறான். ஹேர் டிரையர்ல இருந்து வந்த காத்து அவங்கள அப்படியே தாங்கி பிடிக்குது. ஆனா ஹேர் டிரையர் ஆஃப் ஆனதும் அம்மா உடனே கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து அவனோட அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாம சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. ஆனா அவர் சிரிப்பு ரொம்ப நேரமா நீடிக்கல. இப்போ அலெக்ஸ் அவரோட தாடியை ட்ரிம் பண்றதுக்காக ட்ரிம்மரை எடுக்கிறான். ஆனா அவரோட தாடியை ஷேவ் பண்றதுக்கு பதிலா தெரியாம அவரோட தலைமுடியை ஷேவ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனோட ஒரு ஜோடி புது ஷூவை எடுத்து அவங்க படுக்கிறதுக்கு பெட்டா ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுவும் அவங்களுக்கு படுக்கிறதுக்கு கரெக்டா செட் ஆகுது. ஞாபகார்த்தமா அதை அலெக்ஸ் ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு அம்மா கிட்ட நீங்க எப்படி திடீர்னு குட்டியா மாறினீங்கன்னு கேட்கிறான். அப்பதான் அம்மா நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அன்னைக்கு மார்னிங் அவங்க 2 பேரும் அவனோட ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர் மீட்டிங்குக்காக போயிருந்திருப்பாங்க. அப்போ சடனா வால் பெயிண்டிங்ல இருந்து ஒரு சூனியக்காரி வெளியே வந்து நிக்கிறா. அவன் லைட்டா சிரிச்சதும் ஒரு பிளேட்ல இருந்த மாயப்பந்து சடனா ஸ்பின் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்க குட்டியா மாறி இருப்பாங்க. உடனே அந்த சூனியக்காரி அவங்க 2 பேரையும் ஒரு கிளி கூண்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறான். அதிர்ஷ்டவசமா அவங்க 2 பேருக்கும் பிசிக்ஸ் தெரிஞ்சிருந்ததால அந்த கூண்டை 2 பேரும் சேர்ந்து முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டுறாங்க. கடைசியில அந்த கூண்டு ஸ்லிப் ஆகி விண்டோ வழியா வெளியே விழுந்ததால அங்க இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அப்பதான் அலெக்ஸ் அந்த மாயப்பந்து தான் தன்னோட பேரண்ட்ஸ் குட்டியானதுக்கு காரணம்னு புரிஞ்சுக்கான். அதை கண்டுபிடிச்சா எப்படியும் அவங்கள பழைய மாதிரி பெருசா மாத்திடலாம்னு நினைக்கிறான். அடுத்த நாள் 2 பொம்மைகள்ல இருந்த ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு போட கொடுக்குறான். ஆச்சரியமா அந்த ட்ரெஸ் ரெண்டும் அவங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு சைக்கிளுக்கு பின்னாடி அந்த பாக்ஸை வச்சு ஸ்கூலுக்கு அவங்கள கூட்டிட்டு போறான். உடனே பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு அங்க எல்லா இடமும் அந்த மாயப்பந்தை தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அங்க இருந்த ஒரு டிராயருக்குள்ள பிரின்சிபலும் குட்டியா மாறி இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அவங்க உடனே அலெக்ஸ் கிட்ட அந்த மாயப்பந்து மாடியில இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்குது. அதை திரும்பவும் தட்டுல வச்சாதான் அந்த சூனியக்காரியை திரும்பவும் பெயிண்டிங்குக்குள்ள போவான்னு சொல்றாங்க. உடனே அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த மாயப்பந்தை எடுக்க பிளான் பண்றான். உடனே அவங்க ஒரு ட்ரோன் மூலமா அந்த மாடியோட கூரையில ஒரு ரோப்பை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோப்பை பிடிச்சு அப்படியே அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போயிடுறாங்க. ஆனா மாடியில அந்த சூனியக்காரியோட வேலைக்காரன் ஒருத்தன் அந்த மாயப்பந்தை பாதுகாத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு விண்டோ பக்கத்துல வந்து அவனோட கவனத்தை டைவர்ட் பண்றான். அந்த கேப்ப அலெக்ஸ் இன்னொரு விண்டோ வழியா உள்ள வந்து அவனோட ஃப்ரண்ட்ல ஒரு லாக் மாட்டி விட்டுறான். அப்போ அலெக்ஸோட ஃப்ரெண்ட் அந்த ரோப்பை பிடிச்சு இழுத்து அந்த காவலாளியை வெளியே கொண்டு போயிடுறான். அந்த டைம்ல அலெக்ஸ் அந்த பாலை எடுத்துட்டு வேகமா அதை பிரின்சிபலோட ரூமுக்கு கொண்டு போயிடுறான். அப்போ அங்க இருந்த அந்த தட்டுக்கு மேல அந்த மாயப்பந்தை வச்சதும் சூனியக்காரி சடனா திரும்பவும் அந்த பெயிண்டிங்குக்குள்ளேயே போயிடுறான். அப்போ சடனா அந்த மாயப்பந்து வேகமா ஸ்பின் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்களோட பேரண்ட்ஸும் பிரின்சிபலும் திரும்பவும் நார்மலா பழைய நிலைக்கே மாறிடுறாங்க.